ஹல்லேலூயா. ஹலோ, யார் இருக்கிறீங்களா இந்த இடத்துல? ஹல்லேலூயா சொல்லுவோம் ஒரு சத்தமா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல வாலிபர்களாய் நாங்கள் வந்திருக்கிறோம். யாரும் இந்த இடத்துல மௌனமாக இருக்க தேவை. நாங்கள் கேள்வி கேட்கும் பொழுது நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். ஆமென். இந்த வேதம் இந்த ஒரு பாடினபடி இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் ஜீவிக்கிறார், அவர் வாழ்ந்து வருகிறார். ஆமென். இந்த கால வேளையிலே நாங்கள் உங்களுடைய வாயிலை திறந்து சிறிது நேரம் தேவனுடைய நாமத்துக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஆண்டு இந்த இடத்துல எங்களை கூட்டி வந்த நோக்கம் நான் தற்செயலாக இல்லாட்டி சாதாரணமாக ஏதாவது விளையாட்டுகளுக்காக வந்திருக்கலாம். ஆண்டவர் நோக்கத்துக்காக இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். அவர் அழைத்து வந்த நோக்கத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நாங்கள் அப்படியே வாயிலை திறந்து சிறிது நேரம் இப்படி நாமத்துக்கு நன்றி செலுத்தி சொல்லுவோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த கால வேளையிலே நீங்களோட அசைவாடு முடியாது அப்படி நாங்கள் வாயிலை திறந்து நன்றி செலுத்துவோம். நன்றி 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 ஆண்டவர். இந்த காலை வேளையிலே நாங்கள் எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கிறோம் அதை நீங்கள் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர். ஆண்டவர், யாரும் எங்கள் அற்பமாக இருந்தாலும் முடிவை சம்பரணமாக்குற தேவன் நீங்கள் அல்லவா. எங்களை ஒருவரை நீங்கள் இடைப்பட முடியாது செபிக்கிறேன். ஆண்டவரே, வாழ்ந்த பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் நீங்கள் சம்பூர்ண ஆசீர்வாத பிரசங்களை ஊற்றும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, வந்த ஜனங்கள் குறைவர்களாய் இருந்தால் ஆண்டவரை நிறைவர்களாய் செல்லும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலங்களை மேல் ஆறுகளையும் ஊற்று என்று சொன்ன தேவன் இடத்திலே ஒருவர் அசைவாடும்படியாக செபிக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே. அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற சர்வவல்லமை தகப்பனே, விசேஷமாக இந்த காலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஒருவர் இருவர் இந்த நாமத்தினாலே இங்கே கூடுகிறார்களும் இங்கே வாசம் பண்ணி என்று சொன்ன வார்த்தையின்படி பிதாவாகி தேவன் குமாரனாக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல வந்த கிருபைக்காய் உங்கள் கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். வாழ வயதின் குமாரர்கள் பலவான் கையில் இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அந்த வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவரே, உங்களுடைய கையில் இருக்கிற அம்புகளுக்கு நாங்கள் ஒப்பாயிருக்கிறோம். எந்த திசை நோக்கி எங்களை ஏன் நீங்கள் ஆசையாக இருக்கிறீங்களோ, விருப்பத்தோடு இருக்கிறீங்களோ அதற்கேற்றவரை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இடம் கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரமணியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, விசேஷமாக நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிற நோக்கம் சாதாரணமாக இருந்தால் எங்கள் மேலே வைத்திருக்கிற தாகம் திருத்தர்கள் ஆண்டவர் தரிசனங்கள் ஒவ்வொன்றும் மிக மிக பெரியவை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரை, எங்கள் ஒவ்வொருவர் மேலும் அபிஷேகம் பிரசனத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். சத்தியாவியானாகிய தேற்ற வாழும் வரும் பொழுது அவர் சத்தியத்தை குறித்து நீதியை குறித்து உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார் என்ற வேதம் சொல்கிறது. ஆண்டவரை வரப்புகிற ஆண்டவரை இந்த ஆண்டவரை ஆராதனையை பொருட்படுத்த வழி நடத்துகிறேன். ஆராதனை நடத்துகிற தாசனாகிய ஆண்டவரை ஜெருசலை பொருட்படுத்த வழி நடத்துகிற ஆண்டவரை அவர் மூலம் நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆராதனையில பங்கு கொள்கிற ஒவ்வொரு வாலிபரும் அவருடைய பிரசனத்தால் நிறைய முடியாது செபிக்கிறேன். ஆண்டவரை, உங்களுடைய வலதுகரம் தாங்க முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரை, திட்டங்களிலே அலைக்கழிக்கிற திட்டங்களுக்கு எங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற அந்தகார அளவாதிபதிகளின் சேனைகளை நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டிந்து கொள்கிறேன். ஒவ்வொன்றும் நிர்மூலமாக முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரை, வாலிபருடைய வாழ்க்கையை விளையாடுகிற ஒவ்வொரு பிசாசு இந்த நாட்களிலே கடந்து செல்ல முடியாது செபிக்கிறேன். ஆண்டவரை, உங்களுடைய நாமத்தின் வல்லமையினாலே கட்டிந்து கொள்கிறேன். ஒவ்வொன்றையும் நீங்கள் பொறுப்படுத்த வழி எடுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரை, ஆரம்பங்கள் அற்பமாக இருந்தாலும் முடிவை சமரணமாக்குற தேவன் எல்லாவற்றையும் பொறுப்படுத்த வழி எடுத்துங்க. அது மட்டுமல்லாதவருடைய பிதாவான குமாரனானவர் எல்லாருடைய அன்பு கிருபைகள் சமாதானம் அனைவரோடும் கூட இருக்க முடியாது செபிக்கிறேன். எல்லாவற்றையும் ஒப்பு கொண்ட நசரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தாழ்த்தி ஒருவரை எடுத்து ஜெபங்கட்டி நிற்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். மீதியான காரியங்களை ஜேசுடைய கையில் ஒப்படைக்கிறோம். அவர் ஆராதனையை வழிநடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறீங்களா? நாங்கள் ஆராதனை விளையாட்டுகளை கடந்து செல்வோம். எல்லோரும் ஒரு விஷய கண்களை மூடி எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஆண்டவரிடத்திலே நாங்கள் செய்த பாவங்கள், நாங்கள் செய்த தவறுகள் எல்லாவற்றையும் எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னிங்க, எங்கள் அக்கிரமங்களை மன்னிங்க. ஆண்டவரே, நீங்கள் நல்லவர்களோ, எங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு நீங்கள் ஒருவரை ஆண்டவரை தரும். எல்லோரும் வழிகளை திறந்த ஆண்டவரை, என்ன நோக்கத்துக்காக எங்களை கொண்டு வந்திருக்கிறீர்களோ உங்கள் ஆராதனை வழிகளை நாங்கள் ஒரு சிறிய நேரம் தான் ஆராதனை நாம் கடந்து செல்ல போகிறோம். அந்த நேரத்திலே நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். வயல்களை தேர்ந்தோம் சொந்தமாக எல்லோரும் சொந்தம். எங்களை மன்னிங்க சுவாமி, நாங்கள் செய்த தவறுகள் தப்பிதங்கள் ஆண்டவரை சகலவற்றையும் மன்னிங்க. ஆண்டவரை, உங்களை வேதனைப்படுத்தியதான நேரங்களை எங்களை மன்னிங்க. ஆண்டவரை, உங்களை துக்கப்படுத்தியதான நேரங்களை மன்னிங்க. மற்றவர்களுக்கு விரோதமாக இருக்கிற நேரங்களை எங்களை மன்னிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா.
ஆவியானவரே நீங்கள் மத்தியில் அசைவாடுங்க. நாங்கள் அந்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்க போகிறோம். ஜீவ பலியாக ஆண்டவரை நான் என்னை படைக்கிறேன் என்று சொல்ல போகிறோம். எத்தனை பேர் ஆசைப்படுகிறீங்க? ஆண்டவரே ஜீவ பலியாக நான் என்னை உங்களிடத்திலே தருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க என்று நாங்கள் ஒரு பாடலை பாடுவோமா? இசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. கிருபாக பலியாக எங்களை அவருக்கு தருகிறார். அந்த கிருபையை நாங்கள் வளர்ப்போமா? ஒருபோது நாங்கள் அவருடைய கிருபையை வளர்க்க போக முடியாது. ஏனென்றால் அவருடைய கிருபையினாலே நாங்கள் வாழ்க்கை வாழலாம். ஜீவ பலியாக படைக்கின்றேன் நான், ஜீவ பலியாக படைக்கின்றேன் நான். சொல்லுமா? ஜீவ பலியாக படைக்கின்றேன் நான், ஜீவ பலியாக படைக்கின்றேன் நான். உந்தன் பலிபீடத்தில்